அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த சைட்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்துட்டு செங்கல்பட்டில் இருக்க திருக்கழுக்குன்றம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைதியான சூழலில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. 40 அடி 30 அடி ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்கு. ஈசிஆர் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 489 ரூபாய் சொல்கிறாங்க. டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அன்னை தெரசா காலேஜ், டான் பாஸ்கோ ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு இந்த பிளாட்ஸுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டமில் திருக்கழுக்குன்றமில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. 489 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். மினிமம் வந்துட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட். அது போல் ஒரு பிளாட்ஸோட சைஸஸாக இருக்குது. 30 அடி 40 அடி ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. யாராவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே குயிக்காக சோல்ட் அவுட் ஆகிடுறங்காட்டிக்கு நம்பர் ரிமூவ் பண்ணிடும். அதுதான் ரீசன். எந்த ஒரு இடமோ வீடோ நிலமோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு லீகலாக செக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.